அனைவருக்கும் வணக்கம். நம்மளை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம தினமும் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டர்டே நான் கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு, எந்த நம்பர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்களே பார்க்கலாம். எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் எப்போ 21,690க்கு மேலே போனால் பைக்கு போங்க. இந்த நம்பர் 21,642 கீழே வந்தால் செல் அடிங்க, புட் அடிங்கன்னு சொன்னேன். மார்க்கெட் காலையிலே ஃபஸ்ட் கேண்டிலே பிரேக் ஆச்சு. ஸோ பிரேக் ஆனவுடனே நம்ம புட்டுக்கு போகிறது தான் நல்லது. ஃபஸ்ட்டு டார்கெட் 609 சொல்லியிருந்தேன், செகண்ட் டார்கெட் 536 சொல்லியிருந்தேன். ஸோ 2 டார்கெட்டும் நம்மளுக்கு ரீச் ஆச்சு. எஸ்டர்டே நான் கொடுத்த வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 21,750 எடுங்க, 152ல் எடுத்திங்கன்னா அது 222 ஒரு டார்கெட் ஆகும். 280 டார்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ 272 வரைக்கும் அது போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கொடுத்ததில் 120 பாயிண்ட் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கலாம். எனிவே நோ ப்ராப்ளம். இப்போது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்ற இது பார்க்கலாம்னா, இப்போ இந்த பேட்டர்ன் நெவாரோ அந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட் ஆனது இந்த இடத்துக்கு இந்த லாஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குது. ஸோ 478. ஸோ மார்க்கெட் 470 என்ற நம்பரை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. 460ல் நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ டைரெக்டாக நீங்கள் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லை பிரேக் பண்ணிச்சுன்னா 390 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த நம்பரையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 21,316ன்றது நம்மளோட டார்கெட், ரைட்? ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. இது நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அதுவும் சொல்லிடுறேன். என்ட்ரி எந்த இடத்துல ஆகணும், பைக்கு எங்கே, செல்லுக்கு எங்கன்னு சொல்கிற பாருங்க. பை நீங்கள் 490 இந்த 90 வரும்போது தான் நீங்கள் பைக்கு என்ட்ரி ஆகணும். சரியா? இதுதான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். இந்த க்ரீன் லைன் புட்டுக்கு, புட்டு இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் புட்டுக்கு தாராளமாக நம்ம 490 பிரேக் ஆயிடுச்சுன்னா தாராளமாக புட்டுக்கு நம்ம போகலாம். ஸ்டாப் லாஸு 490னா 500 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் புட்டுக்கு என்ட்ரி ஆகலாம். பை என்ட்ரி எங்கே ஆகணும் அப்படின்னா, எப்போ மார்க்கெட் 538 அதான் இந்த நம்பரே வச்சுக்கோங்களேன், 536. ஓகே, இந்த 536 மேலே போனால் நமக்கு நீங்கள் பைக்கு என்ட்ரு ஆகிடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம கேஷுவலாக இதுக்குள்ளே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் மேலே போகும், மேலே போச்சுன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும், இதுக்கு மேலே போச்சுன்னா தான் மேலே போகும். அதை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை காலையில் இங்கே ஆரம்பித்தாங்கன்னா இங்கேருந்து இறங்குதா பாருங்கள். இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துலையே ஒரு புட்டு கிடச்சிதுன்னா தைரியமாக எடுக்கலாம். எடுத்திங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நெருக்கமாகவே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் பாட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 470ன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். செகண்ட் டார்கெட் 390. மேக்ஸிமம் 390 எனக்கு தெரிஞ்சு 390 வரைக்கும் வரலாம். அதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா 318க்கு வரணும் மார்க்கெட். ஓகே, ஸோ நாளைக்கு எக்ஸ்பெரின்றதுனால மார்க்கெட் 390க்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 316 வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 470 என்றது உங்களுக்கு என்ட்ரி இங்கே தான் எடுக்க போகிறீங்க. என்ட்ரி பாயிண்ட் இது.
சரியா? இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். சரியா? என்ட்ரி. ஓகே, இங்கே தான் என்ட்ரி புட்டுக்கு, இங்கே ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கணும். என்ட்ரி இந்த இடத்துல, எக்ஸிட் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் 1 இது, டார்கெட் 2 இது. ஓகே, இதை பார்த்துட்டு நாளைக்கு புட்டை வந்து எடுக்கிறது வந்து எடுங்க. 21,650 வந்து நீங்கள் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது எப்போ 152 ரூபா வருதோ அப்போ நீங்கள் எடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பீரியன்றதுனால ஒரு 50 பாயிண்ட் கவர் பண்ணிட்டு உடனே எக்ஸிட் எடுங்க. அது 250 300 கூட போகலாம். அது எங்கே போதோ போகட்டும். நம்ம எக்ஸ்பீரியன்றதுனால மார்னிங் ட்ரேடு மட்டும்தான் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ எப்போவுமே ட்ரேடிங் வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணணுன்னா நம்ம கடைசியாக வந்து பார்க்குறது லாஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு என்ட்ரி எடுத்தாலும் அது கரெக்டான என்ட்ரியாக இருக்கணும், கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்கணும், கரெக்டாக எக்ஸிட் ஆகிடணும். ஒரு குறிப்பிட்ட லாபம் ஒரு 10% நீங்கள் போடுற ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா போதும் என்ற மனப்பான்மைக்கு நம்ம மாற வேண்டும். மாறினா தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதில் வந்து நிற்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பையர்ஸ், அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இது டைம் வேல்யூ வச்சு தான் ஃபுல்லாகவே இருக்குது. நாளைக்கு நெஃப்டியும் நெஃப்டி ஃப்யூச்சருக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் 517, இது 600னா 80 பாயிண்ட்டு. நாளைக்கு இந்த 80 பாயிண்ட் இருக்காது. நெஃப்டி ஃப்யூச்சர் இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து இவரும் சேர்ந்துருவார். அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு பையில் டைம் வேல்யூன்றது இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மைனஸில் போச்சுன்னா 500 இப்போ இருக்குன்னா இது வந்து ஒரு 400 போச்சுன்னா நம்மளுக்கு புட்டுக்கு வந்து டைம் வேல்யூ வந்துடும். ஸோ நாளைக்கு டைம் வேல்யூன்றது இருக்காது. ஸோ இதுதான் ஆப்ஷனோட ட்ரிக்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்கெட்ச் கூட உங்களுக்கு போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸ் வச்சுலாம் ரைட்டா. ஸோ பேங்க் நிஃப்டி நான் சொன்ன நம்பர் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கா? 47,500 வந்திருக்கு. அங்கேருந்து இங்கே இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் ஓப்பனும் ஹையும் ஒன்று, அதனால் ஃபஸ்ட்டு 940 வரைக்கும் கீழே வந்தது. அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு பை ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ப்ளஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நெஃப்டி கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி வந்து -148, பேங்க் நிஃப்டி வந்து 56. நாளைக்கு நெஃப்டி மைனஸாக இருந்தால் பேங்க் நிஃப்டியும் இறங்க வேண்டும். அது பார்த்துக்கோங்க. புரியுதா? ஒருவேளை பேங்க் நிஃப்டி ஏறிட்டே போச்சுன்னா நெஃப்டியும் ஏற வேண்டும். அப்போ மைனஸ்லேருந்து இவன் ப்ளஸ் ஆகணும். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டும். நாளைக்கும் உங்களுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் 47,852, இந்த 47,634 வந்து பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு 47,416 அண்ட் 47,198 மேலே போகும் பட்சத்தில் 48,071. அதை நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பாருங்கள். சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு சென்செக்ஸ் நேற்று இந்த இடத்துல இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் டவுன் வந்ததுன்னா இதுதான் டார்கெட்னு. சென்செக்ஸ் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளைக்கும் இந்த இடத்துலேருந்து இங்கே வரப்போகுது 70,890. ஸோ காலையில் ஒரு புட் போட்டிங்கன்னா இங்கே வரும். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கணும். இங்கே பை ஆச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா ½ அன் ஹவர் வச்சு பாருங்கள். இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா இது என்ட்ரி, எக்ஸிட்டிங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது.
அடுத்து மிட் கேப். மிட் கேப் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பை ஆகிருக்கு. சரியா, ஒரு டவுன் வந்தாங்க, இங்கேருந்து பை ஆகிருக்கு, நம்ம கோட் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு மிட் கேப் பேட்டர்ன் பார்த்தால் கீழே வர மாதிரி தான் இருக்குது இல்லையா. இது ஒரு பேட்டர்னா. ஸோ இப்போ நியூ பேட்டர்ன்னா இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி இறங்குதா பாருங்கள். ஓகே, ஸோ மிட் கேப்பு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். 10,354, 10,379 நான் 78 கொடுத்துருக்கேன். அங்கே தான் மார்க்கெட் நிறுத்தியிருக்காங்க. சரியா, மேலே வந்து 10,421. இங்கே சப்போர்ட் எடுத்தோன்னா 10,421 போவான். இங்கே உடைச்சான்னா கீழே இந்த நம்பருக்கு வரும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நிஃப்டி உங்களுக்கு ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லை. காலைல ஒரு டவுன் வந்தது, மார்க்கெட் இங்கே வருவான்னு சொல்லிட்டு நேற்று எஸ்டர்டே உங்களுக்கு வீடியோ போட்டுருந்தேன். இங்கே வரைக்கும் வரப்போனான்னு கரெக்டாக இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. 21,215 கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து 20 பாயிண்ட் கீழே. சாரி, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. கொஞ்சம் சாரி கரெக்ட் தான், 21,212 வரைக்கும் வரணும். 21,212 வரணும். நான் கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன். லோ வந்து 21,216 லாஸ்ட் கேண்டில். 212 வரைக்கும் வரணும். சாரி, நான் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 886 இங்கே வச்சா கரெக்டாக வருதா பார்க்கலாம். ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. ரைட், 2 இங்கே தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இங்கே மார்க்கெட்டு ரீச் ஆகிருக்கு. வேறு என்ன, எல்லாமே பார்த்தாச்சு. ரைட், ஸோ இம்ப்ளைடு வால்டாலிட்டி மெயினாக பார்த்துக்கோங்க. புட் சைடு தான் வந்து இம்ப்ளைடு வால்டாலிட்டி அதிகமாக இருக்குது, பை சைடு இல்லை. ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைடு போகலாம், நிஃப்டி வந்து ஒரு சைடு போகலாம், மிட் கேப் ஒரு சைடு போகலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பண்ண வேணாம். நாளைக்கு நிஃப்டி வந்து நமக்கு எக்ஸ்பைரி, அதனால் எக்ஸ்பைரி பொறுத்து தான் நம்ம பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் 10 o'clockலாம் முடிச்சிடுறது நல்லது. 10:30க்கெலாம் ஏற கட்டி வச்சிடணும் நிஃப்டியை. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு பாருங்கள். 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா புரிய வரும். சரிங்களா? ஸோ ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. நல்லபடியாக பண்ணுங்கள். வேறு என்ன சொல்ல வந்தேன்? சரி, ரைட், பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.